உணர்வுகளை நெஞ்சில் பதிக்கும் குடும்பக் கதையை கூறும் சிறந்த திரைப்படம் ஸ்கிரீன் டைம் பாஸ் என் விமர்சனம். பல உலகளாவிய திரைப்பட விழாக்களில் தேர்வு செய்யப்பட்டு பாராட்டுகளை பெற்ற இந்த திரைப்படம் ஃபோகஸ் சவுத் ஏஷியா, ஜெயோ மயாமி மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ராட்டர்டாம், சாவ் பாலோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்ட் பெங்களூரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போன்ற விருதுமிகு விழாக்களில் இடம் பிடித்து அதன் கலைநயமும் உணர்வுபூர்வமான கதையசைவும் உலகளவில் கவனம் பெற்றுள்ளது. இந்த கதையின் மையத்தில் ராஜ்குமார் என்ற கடுமையான தந்தை ஒருவர் இருக்கிறார். தன்னுடைய 3 மகன்கள் கார்த்திக், கௌதம், த்ருவ் படிக்கும் பள்ளியை அவர் நடத்துகிறார். அவரது கட்டுப்பாடும் கண்டிப்பும் வீட்டிலும் பள்ளியிலும் குழந்தைகளின் மேல் அதிக பொறுப்புகளை திணிக்கச் செய்கிறது. ஆனால் ராஜ்குமாரை ஒரே கோணத்தில் குற்றவாளியாக காட்டவில்லை. அவரது கடந்த காலங்கள், உள்மனதின் புண்கள் எல்லாம் கதையை நுட்பமாக ஆழப்படுத்துகின்றன. பத்மா, அவரது பிரிந்து போன மனைவி, மீண்டும் குடும்பத்துடன் இணைவதற்காக வரும்போது கதைக்கு ஒரு உணர்வு பிணைப்பு ஏற்படுகிறது. ஆனால் ராஜ்குமாரின் வெளிப்படாத மனநிலை காரணமாக மறுபடியும் அவர்களுக்கிடையே பிளவு ஏற்படுகிறது. அதன்பின் குடும்பம் ஆந்திராவுக்கு இடம்பெயர்கிறது. அங்கு அவர் ஒரு இன்டர்நேஷனல் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றத் தொடங்குகிறார். இது ஒரு புதிய தொடக்கம், ஆனால் நிச்சயமற்றது. தொழில்நுட்ப ரீதியாக இந்த திரைப்படம் சிறந்ததாகும். மனதை கவரும் ஒளிப்பதிவு, முருகிய இயக்கம் மற்றும் அசத்தும் நடிப்புகள் இதை மிகவும் அழகாக உருப்படுத்துகின்றன. 3 சிறுவர்கள் மிகுந்த உணர்வுடன் தங்களது வேடங்களில் உயிரோட்டத்தை கொண்டு வந்துள்ளனர். அப்துல் ரஃபே இப்படத்தில் உள்ள 2 பட்ச மனநிலையில் தவிக்கும் தந்தையாக அதிரடியான நடிப்பை வழங்குகிறார். பார்த்தனா ஸ்ரீகாந்த் தன்னிச்சையான மற்றும் நெகிழ்வான நடிப்பில் திகழ்கிறார். சில கேள்விகள் பதிலில்லாமலே விடப்பட்டாலும் இந்த திரைப்படத்தின் உண்மையான உணர்ச்சி வெளிப்பாடும் அதன் பல விருதுகளும் இது ஒரு சிந்திக்க வைக்கும், கலைநயமிக்க, மனிதநேயமிக்க படைப்பு என்பதை நிரூபிக்கின்றன. நடிக்கிறவர்கள் அப்துல் ரஃபே, பார்த்தனா ஸ்ரீகாந்த், மாஸ்டர் மிதுன், மாஸ்டர் ரிதிக் மோகன், மாஸ்டர் நிதின் மற்றும் பலர். தயாரிப்பு கலாபவஸ்ரீ கிரியேஷன்ஸ். இயக்கம் அவினாஷ் பிரகாஷ். மூவி ரேட்டிங் 3.8.